ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம 30 பீசஸ் ப்ரௌனி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் பேட்டரை டின்னில் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட 30 பீசஸ் பண்ணுறதுக்கு டின் இல்லாதனால ஸ்கொயர் டின், ரெக்டாங்கிள் டின் 2 டின் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ டூத் ஸ்டிக் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி அசாடா ப்ரௌனிஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் வால்நட், பாதாம், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்கோ சிப்ஸ் அப்படின்னு எல்லா வகையான சாக்லேட் அண்ட் நட்ஸையும் இன்றைக்கி ப்ரௌனியில் இறக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரௌனிஸ் பிடிக்கும், எப்படி செஞ்சால் பிடிக்கும், தென் இந்த ப்ரௌனி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் என்னன்னே தெரிலங்க, வர ப்ரௌனிஸ் பண்ணுறதுனாலே ரொம்ப குஷியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ப்ரௌனியில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் பண்ணுறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக்கான ப்ரௌனியை பீசஸ் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கஸ்டமர் 30 பீசஸ் தானே கேட்டாங்க, நீங்கள் 36 பீசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என் பொண்ணு ரொம்ப நாளாக அவள் டான்ஸ் கிளாஸ் மேம்க்கு ப்ரௌனி கேட்டுகிட்டே இருந்தா, அதனால அதில் கொஞ்சம் அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு வழியாக இன்றைக்காவது பண்ணி கொடுத்தீங்களே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டா. ஃபைனலாக ப்ரௌனிஸ் மேலே கனாஷும் ஸ்ப்ரெட் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.